கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஹேமா கமிட்டியோடைய அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த உயர்நீதிமன்றம் தக்க உத்தரவு பிறப்பிக்கும் என்று நம்புகிறேன். கதைன்றது தமிழ் சினிமால சாத்தியப்படுமா? ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும் நடிகர்களை நம்பிதான் ப்ரொடியூசர் இருக்காங்க. ப்ரொடியூசரால எப்படி பண்ண முடியும்? கிரவுண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா இதுதான் உண்மையான இதுவா இருக்கு. அது இருந்த பட்சத்தை எப்படி இப்போதைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது பிராக்டிக்கலா செயல்படுத்தும் போது எப்படி ஒரு குற்றச்சாட்டு உறுதி பண்ண வேண்டியது, அது வந்து தவறே கிடையாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு நடிகர் நம்ம ஒரு தொழிலதிபர் கூட இப்போ ரீசெண்டா இருந்த நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அன்னபூர்ணா அவரோட ஓனர் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து கேள்வி கேட்டதுக்காக எனக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவரிடம் தவறா பேசுறதுனா அது புரிவு பண்ணல. இதை பொறுத்து உங்களோட கருத்து என்ன சார்? இல்ல, அவர் ரொம்ப யதார்த்தமா நகைச்சுவையோட ஒரு பேட்டி கொடுத்தாரு. ரொம்ப யதார்த்தமா நகைச்சுவையோட பேசினாரு. ஆனா அதுல சில கருத்துக்கள் வந்து மத்திய அமைச்சருக்கு வந்து சில உடன்பாடு இல்லை. ஸோ அதனால வந்து அவங்க வந்து அதை அவருக்கு தெரியப்படுத்தும் போது அதுக்கு வந்து அந்த தொழிலதிபர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. இதுல பெருசுப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை. இல்லை, எனக்கு வந்து தொழில்துறை, சினிமா, அரசியல் மூன்றுமே ரொம்ப பிடித்தமானது. ஸோ மூன்றிலுமே இணைந்து பயணிப்பேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரிய படங்கள் வந்து ஈஸியா வந்து கதை தான் முக்கியன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஆனா கதை உள்ள படங்கள் வந்து ரிலீஸ் மிகப்பெரிய சிரமம் இருக்கு. பணம் உள்ள ஒரு நடிகர்களோட படம் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இல்லை, இப்போ அதே போல இந்த மகாராஜா பிளஸ் டிமாண்ட் டூ கலனி, அதே போல கழுகு, இதே போல படங்கள்லாம் நல்ல ஒரு வெற்றிகரமா அமைஞ்சுது. நல்ல ஸ்டோரி, கண்டென்ட் ஓரியன்டா போச்சு. ஸோ பெரிய ஸ்டார் படம் போது அவங்களுக்குள்ள கமர்ஷியல், அவங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு, அதுக்குள்ள ரசிகர்கள், அது ஒரு ஃபேண்டசி பிலிமா நம்ம பார்த்துட்டோம்னா ரெண்டுமே ரசிக்க தான் வேணும். ரெண்டுமே வெற்றி அடைய தான் செய்யும். அதான் என்னுடைய படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஓரியன்ட் படம் தான். படத்தை முழுக்க ஒரு ஆக்ஷனா பார்க்கலாம். ஆக்ஷன் பிளஸ் கண்டென்ட் இருக்கும். சரி, இப்போ தமிழ் சினிமா வந்து அடுத்தது வந்து சினிமா பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா, எம்ஜிஆர் அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ விஜய் வந்து சினிமா வந்து அரசியலுக்கு வராரு. அவரோட முதல் மாநாடு நடந்ததுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் சந்தித்தவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல தாக்கு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அரசியல்ல இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மும்முனை போட்டிகள் தான் இந்த முறை இருக்கும். இதுல எந்த கூட்டணி சரியான கூட்டணி அமைக்குதோ, ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்குதோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். தனித்து யாருமே இதுல வந்து வெற்றி ஏற்பட முடியாது. கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி வந்து தற்போது ரொம்ப பலமா இருக்கு. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கட்சிகள் வச்சிருக்காங்க. இது விஜய் கூட கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதான் ஒரு கொள்கை. ஆமா, அதனால அது காலம் இன்னும் இருக்கு. முன்னாடி 2026 காலங்கள் இருக்கு. ஸோ அதனால அதை பொறுத்துட்டு தான் பார்க்கணும். இல்ல, கண்டிப்பா நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய கொள்கைக்கு ஒத்து போற கட்சிகளோட இணைந்து செயல்படுவேன். திராவிட கொள்கை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். சார், இப்போ நீங்க வந்து இதுக்கு முந்தின படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த மாதிரியான கேரக்டர் டிஃபரெண்ட் இருக்கும், அந்த படத்தை பத்தி நீங்க சொல்லுங்க சார். இல்ல, இந்த படம் டோட்டலா வித்தவுட் மேக்கப். இது ஒரு ரக்கடான ஒரு பிலிம், கண்டென்ட் ஓரியன்ட் பிலிம், ஸ்டோரி ஓரியன்ட். ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கான எல்லா ஆக்ட்ரஸும் அந்த கதாபாத்திரத்துல இணைஞ்சு நடிக்க போறாங்க. இது ஒரு போன படத்துல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கான்ட்ராஸ்ட் படமா இருக்கும். இது மக்கள் எல்லாருக்கும் கண்டிப்பா ஜனரஞ்சமா பிடிக்கும்னு நம்புறேன். பணம் நிறைய பணம் செலவு செய்து பணம் எடுக்கிறீங்க. ஆனா அந்த பணத்தை வந்து எந்த கடைக்கு வந்து செலவு பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து முடிவு பண்ண இல்ல, பலரும் பல விதமான கருத்துக்கு யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். ஆக்சுவலி எங்களுக்கு அது வந்து ஒரு வெற்றி படம் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி படம் தான். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து தமிழக முதல்வர் வந்து இன்னைக்கு வந்து வெளிநாட்டு பயணத்தை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த வெளிநாட்டு படம் மிக வெற்றிகரமா அமைஞ்சதுன்னு கேள்விப்பட்டேன். தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதிகமா தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான முதலீடுகள் வந்து தமிழகத்தில் வந்து இல்ல, இப்ப போட தொழிற்சாலை வருது. இதே போல பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. எந்த ஒரு ஒப்பந்தமும் தொழில் வளர்ச்சி தானே, பொருளாதாரம் வளர்ச்சி. தொழில் வளர்ச்சி அடையும் போது பொருளாதாரம் வளர்ச்சி அடைய போகுது.